நைட்டு 7:30 மணிக்கு போனவங்க மத்தியானம் நைட்டுக்கு சாப்பிட வருவாங்க. அந்த டயத்தில் சாப்பிட வரல. ஒரு 9:30 போல எனக்கு ஃபோன் வருது. பக்கத்தில் உள்ளவங்க வந்து பெல் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் அண்ணனை யாரோ அடிச்சு போட்டிருக்கு அப்படின்ட்டு. நான் லைட் எடுத்துகிட்டு போய் பார்க்குறேன். மூச்சு பேச்சில் ரத்தம் ஓடி போய் கிடக்கு. கண்ணு திறந்த மாதிரியே இருக்குது. அதோட வந்து இவங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். எங்கள் அன்னைக்கு தகவல் கொடுத்தோன்னே வந்துட்டாங்க. அதோட பக்கத்தில் உள்ளவங்க ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. ராமேஸ்வரம் எடுத்துகிட்டு போனால் அங்கே பார்க்க முடியாதுன்னு இங்கே கொண்டு வந்துட்டாங்க. இல்லை கொஞ்சம் உயிர் இருந்துச்சு இங்கே வந்து. ஆனால் வந்து இப்படி ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. ஆனால் காலையில் 5 மணி போல் இது இசிசி எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு ஹார்ட் நின்றுச்சுமா அப்படின்ட்டாங்க. அடிச்சவங்க யாருன்னு தெரியல. இருட்டில் கிடந்தாங்க. எத்தனை மணிக்குன்னு தெரியாது. நாங்க பார்த்தது 9:30 தான் சார் பார்த்தோம். எங்களுக்கு 9:30 தான் தகவலே தெரிஞ்சு. யாருக்கும் சண்டைக்கு போக மாட்டாங்களா, கத்துவாங்க வீட்டுல. சண்டைக்கெல்லாம் போக மாட்டாங்களே யாருனையுமே. ரத்த தொழியாவலமா இருந்துச்சு. 6ஆவதுல ஓடிச்சு. ஏமா தூக்கிட்டு ஓட முடியலையம்மா, சொல்லு இல்லம்மா ஓடுது. ஏம்மா இந்த வீட்டுக்குதான் பையன் வந்துருமாம்மா. என்ன தெருவில் விட்டுட்டு ஓடிட்டாங்களம்மா. அல்லா ஏம்மா. ஏற்கனவே அவர் வந்து பல தடவை சொல்லியிருக்காரு. அவர் வீட்டு பக்கத்தில் பார் வந்து டாஸ்மார்க் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை வந்து அப்புறப்படுத்த சொல்லி பல தடவை அந்த பகுதியில் பல தடவை புகார் கொடுத்திருக்காரு. பல தடவை பொதுமக்கள் ரீதியாகவும் சொல்லியிருக்காரு. தினமும் வந்து அது குடியிருப்பு பகுதியில் பார் அமைச்சு வெளியே உள்ள வச்சு குடிக்கிறது இல்ல, தெருவுக்கு வெளியே நின்று குடிக்கிறாங்களாம். இதை குடிக்கிறத பல தடவை தடுத்திருக்காரு. யாரோ இது குடியாரர்கள் யாரோ இது சம்பந்தப்பட்டவங்க தான் அவரை கொலை செஞ்சிருக்காங்க நாங்கள் சந்தேகப்படுறோம். அதனால இது சம்பந்தமாக அந்த பாமன் மக்களும் நாங்களும் ஒரு முடிவு பண்ணி இந்த பாடி அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி குற்றவாளி கைது செய்யப்படணும்னு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட வந்து கோரிக்கை வச்சிருக்கிறோம்.